Yes. Good day, Lokesh. Again, we are coming back for the Trade Focus series. Yes. So I think இன்னைக்கு வந்து 17th April இன்னொரு 2 daysல எலெக்ஷன் கோயிங் டு ஸ்டார்ட் அக்ராஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 7 பார்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, லைக் 7 இதா நடத்துறாங்க. ஸோ June 4th எலெக்ஷன் டேட். ஸ்டாக் மார்க்கெட் அன்னைக்கு வந்து லைவா வேற இருக்கு, June 4th. ஸோ இட் இஸ் ஆன் டியூஸ்டே அண்ட் there are lots going to happen. Coming last 3 days வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 days Israel Iran issues நடக்குது, and then Lok Sabha elections, and then new government formation, new budget. இதெல்லாம் தான் பயங்கர ஒரு ஹாட் டாபிக்ஸ் ஃபார் த அப்கமிங் வீக்ஸ் சொல்லலாம், மந்த்ஸ் கூட வீக்ஸ் சொல்லலாம். ஏன்னா எவ்ரி வீக் நியூ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். So which is going to happen and impact the stock market. So when to enter the stock market இந்த மாதிரியான சினாரியோல இருக்கும்போது ஒரு நியூ பிகினர்ஸ்க்கு இந்த ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ்ல எப்போ நம்ம என்டர் ஆகலான்ற பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னென்ன எஜெண்டா ஃபார் திஸ் ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ். ஏன்னா யூடியூப்ல நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியலாம் இதை பத்தி பேச போறாங்க, வாட் இஸ் த எஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 3 ஏரியாஸ் நம்ம டச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இந்த டைமோட என்ட்ரி அபவுட் ஸ்டாக் மார்க்கெட், அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், அதை பத்தி உங்ககிட்ட ஒரு அபிப்பிராயம். அண்ட் தென் there are manifestos எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஐ திங்க் யூ ஆல்சோ ரெட் அபவுட் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அண்ட் தென் பிஜேபி மேனிஃபெஸ்டோஸ். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளதான் யாராவது ஒருத்தர் வர போறாங்க போது சம் இண்டஸ்ட்ரீஸ் தே கோயிங் டு புஷ், அது நல்லாவே தெரியுது. ஸோ அதை பத்தியான ஒரு கிளியர் கட் ஐடியாஸ், which stocks to pick for the next 5 yearsனே வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம யூஸ்வலா 1 year 2 years சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5 yearsக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் டு இன்வெஸ்ட் அப்படின்றத பத்தியான ஒரு டிஸ்கஷன் தான் which we going to implement. ஓகேங்களா, நம்மளும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறோம்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இது நம்மளோட அலுமினி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும், பிளஸ் நியூ பிகினர்ஸ்க்கு வரவங்களுக்கு ஓகே இப்படிதான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணுமா ஒரு ஃபண்டமெண்டலா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இட் வில் பி ஒரு 20 to 25 minutes of sessions. Okay, so let's get into this. Lokesh, are you ready? Yeah, it starts training. Yes, Lokesh, I already told, right? There are a lot of scenarios happening every week. So when to enter the stock market, which stocks to invest in தாண்டி எப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகலாம். இப்போ ரொம்ப பீக்ல இருந்து இறங்குது, ஸோ இதுதான் ரைட் டைமா, இல்ல நிஃப்டி இதுக்கு மேலேயும் கம்மியாகும், எல்லாரும் வெயிட் பண்ணலாமா அப்படின்றது ஒரு மைண்ட்ல டவுட் இருக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே கேட்கறாங்க, சரி இந்த ஸ்டாக்ஸ்ல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ உங்களோட ஐடியா என்ன? வாட் இஸ் த பெஸ்ட் டைம் இன் த கமிங் டேஸ் டு என்டர்? ஓகே, இந்த கமிங் டேஸ்ல பெஸ்ட் டைம் டு என்டர் த மார்க்கெட்ன்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் மந்த்ல இருக்கும். நம்ம ஏப்ரல் 2024ல இருக்கும்ல, என்ன கேட்டா வந்து இமீடியட்டா நீங்க என்டர் ஆகலாம். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து வென் டு என்டர் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்க மார்க்கெட்டை டைம் பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம வந்து நவம்பர் டைம்ல என்டர் ஆகலாம், டிசம்பர்ல என்டர் ஆகலாம், இல்ல நெக்ஸ்ட் குவார்டர்ஸ் வந்து முடியட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல என்டர் ஆகலாம் அப்படின்றது கிடையாது. நீங்க என்கிட்ட வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் அடுத்த மந்த் என்டர் ஆகலாம் தான் சொல்லுவேன். ஸோ அப்போ வென் டு என்டர்ன்ற கொஸ்டின் வந்து இமீடியட் தான் ஸ்ட்ரீனிங். மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கு. நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு டாப் 50 கம்பெனிஸ், நிஃப்டி 50 ஃபால் ஆகுது. ஸோ மார்க்கெட்ல இருக்க சென்டிமெண்ட்ஸ் வந்து ஈரான் இஸ்ரேல் வார் நீங்க பேசிட்டு இருந்த மாதிரி அதுல ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆக போகுதோ, இல்ல மார்க்கெட்ல வந்து எல்லாரும் வித்துட்டு போயிடுவாங்களோ, அப்படி கிடையாது. மார்க்கெட் வந்து கண்டினியூஸா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால மார்க்கெட்ல வந்து இதான் டைம் டு என்டர், இதான் டைம் டு எக்ஸிட்ன்றத நம்ம வந்து ரொம்ப டிஃபைன்டா சொல்ற முடியாது. அஸ் ஃபார் அஸ் என்ட்ரி இஸ் கன்சர்ன்ஸ் ட்ரெயினி, மார்க்கெட்ல ஏன் என்டர் ஆகணுன்றது வேணா நான் சொல்லுவேன். வென் டு என்டர்ன்றது எந்த டைம் வந்தாலும் ஏன் என்டர் ஆகணும்னா, இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ், எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல பார்த்தோம்னா இன்ஃபிளேஷன் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. இன்ஃபிளேஷன்ன்றது வந்து எப்பவுமே ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர். இப்ப கூட பயப்படுறாங்க, இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் வந்து ரைஸ் ஆகலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்ற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஈரான் இஸ்ரேல் பக்கத்துல. அந்த வார் நடக்கிறதுனால அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிற கூட்ஸ் இருக்குல்ல, அது ப்ராப்பரா வந்து சேர்றது இல்லை. அப்ப லாஜிஸ்டிக்ஸ் வந்து திருப்பி தான் விடுறாங்க ரூட்டை. கேப் ஆஃப் குட் ஆஃப் கொரியா தான் வருது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு வேர்ல்ட்ல. அப்ப கண்டிப்பா லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அதிகமாகும்ல. ஸோ தட் லீட்ஸ் டு இன்ஃபிளேஷன், பிரைஸ் ரைஸ் தானே. அப்போ அகைன் இன்ஃபிளேஷன் ஒரு ப்ராப்ளமா மாறும். அப்போ எப்பவுமே இது வந்து மார்க்கெட்ல இருக்க தான் போகுது ஸ்ரீனி, இந்த இன்ஃபிளேஷன்ன்றது. அதை மேனேஜ் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும். அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல
எந்த டைமா இருந்தாலும் நம்ம என்டர் ஆகலாம். அதுதான் என்னோட ஆன்சரா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஒன் மோர் திங், த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் மார்னிங் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், பிசினஸ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா IMF has raised its India's GDP forecast to 6.8% for financial year 2025. ஸோ இது வந்து ட்ரிவன் பை த டொமஸ்டிக் டிமாண்ட்ன்றத சொல்றாங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து வேர்ல்டு லெவல்ல இன்ஃபிளேஷன், நீங்க சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு இன்ஃபிளேஷன்ஸ் இருக்கு, குளோபல் எக்கனாமிக் லைக் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் போது இந்தியா மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா போகும்போது, இப்போ நம்ம வந்து லைக் த கரண்ட் கவர்மெண்ட் லைக் அவர் பிரைம் மினிஸ்டர் செட், உங்களுக்கு வந்து தேர்ட் எக்கனாமியா வேர்ல்டுலயே நம்ம தேர்ட் எக்கனாமிக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போறோம் இந்த கமிங் இயர்ஸ்லன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஸ்பீடா நடக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாருமே சொல்லும் போது வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்புட்டே கம்மியா இருக்கும் போது இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன் இஸ் கோயிங் ஹை. ப்ரீவியஸா இந்த 3 monthsல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் கியர்ல போன மாதிரி போகுது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாம இந்த ஹைவேஸ்ல வண்டி ஓட தெரியும், அந்த மாதிரியான ஸ்பீட் நமக்கே கொஞ்சம் டவுட்ஃபுல் வருது. இதுக்கு மேல ஹை போகுமா, இதுல இருந்து கரெக்ஷன் நடக்கும்னா கரெக்ஷன்ஸே நடக்க மாட்டேங்குது. வை? ஸோ அப்போ இவ்வளவு ஹைல இருக்கும் போது இதுக்கப்புறம் பெரிய ஹை போகுமா மார்க்கெட்ஸ்? ஆர் இந்த IMF ஆர்டிகல்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு சொல்றீங்க? லைக் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஓகே, ஸோ 2 பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நம்ம பார்க்கலாம் ஸ்ரீனி. ஃபர்ஸ்ட், IMF பத்தி நீங்க பேசினதுனால IMF ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எப்படி ஃபேவரபுளா மார்க்கெட்டை வந்து ப்ரொபல் பண்ண போகுது, அதை ஒன்று பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கறது இல்லை, விட்னஸ் பண்ணல. லேர்ன்டு இன்வெஸ்டர்ஸ், எக்ஸ்பர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டகரியில இருக்கிறவங்க அவங்க கூட மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்றத வந்து ஒரு புது டைமென்ஷனல் வியூவாகவும் பார்க்குறாங்க. ஸோ அதை 2 ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். IMF வியூ என்ன சொல்றாங்கன்னா, கன்சம்ஷன் பேஸ்ட் டிமாண்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. ஆப்வியஸ் ரீசன் வந்து ஹை பாப்புலேஷன் கண்ட்ரியில அண்ட் க்ரோத் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து ரொம்ப ஃபீஸிபிளான மார்க்கெட்டாக அமையுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராடக்ட் லைக் ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸ்லேருந்து ஒரு லோ பேக்கேஜ் ஷாம்பூஸ் வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்ப கன்சம்ஷன்னால தான் அது. ஸோ இந்த கன்சம்ஷன் க்ரோத்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிரைவிங் க்ரோத்தா இருக்க போது ஃபியூச்சர்ல. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் காரணமா இருக்கு ஸ்ரீனி. ஒன்று வந்து ஹை பாப்புலேஷன், நான் சொன்ன மாதிரி அந்த ஹை பாப்புலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்தியாவில். வேர்ல்ட்லேயே அப்போ இந்தியாவுக்கு மட்டும் தான் இந்த பெனிஃபிட் இருக்கு. அப்போ நீங்க பார்த்த அந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் இருக்குல்ல, IMF வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்ல தான் 6.8% ஆஃப் GDP growth rate இருக்குன்றத போட்டிருக்காங்க. 30 basis points வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6.5% சொன்னாங்க, 6.8% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி எ கைண்ட் ஆஃப் இன்க்ரீஸ். அப்போ எல்லா கண்ட்ரியும் US, பிரேசில், மல்டிபிள் கண்ட்ரிஸ் நீங்க பாக்குறோம் இல்லையா, அதோட growth percentage சேஞ்ச் இருக்குல்ல லாஸ்ட் இயர் டு இந்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு 3%, 3.5% அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. இந்தியா மட்டும் ஒரு 7.5% மேல இருக்கு. ஸோ இந்த ரீசன் என்னன்னா, அதனாலதான் நம்ம எமர்ஜிங் எக்கனாமின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம இந்தியா வந்து ஃபர்தரா மேல போகுமானா டெஃபினட்டா போகும். ஒரு பொலிட்டிக்கல் செட்டைட்டியில மட்டும் அதை நான் சொல்லல, எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் அதை வந்து IMF சொல்றதுனால அதை நம்ம தாராளமா ஒரு பேக்டு டேட்டாவா எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இந்தியா வந்து இந்த அளவுக்கு மேல போகும்ன்றத பார்த்து நம்ம பயப்படாம இருக்கணும்ன்றது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா 22,000 லெவல்ல நிஃப்டி இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னா 20,000ன்றதே வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னாங்க லாஸ்ட் இயர்ல. வித்தின் a year's டைம் 10% நிஃப்டி மட்டுமே ரைஸ் ஆகிட்டு 22,000 கிராஸ் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி 22,700 பாயிண்ட்ஸ்லாம் நிஃப்டி வந்து நம்ம பார்த்தோம். வெரி ரீசென்ட்லி லாஸ்ட் மந்த்ல பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் 2 weeks முன்னாடி பார்த்தோம். அப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் டென்ஷன்ஸ் அதிகமானதுனால தான் மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வருது. பட் நீங்க ஸ்ட்ராங்கா வாட்ச் பண்ணீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ப்ராப்ளம்ஸ் வரும்போது மார்க்கெட் கரெக்ட் ஆகுதே தவிர கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவ் செக்மெண்ட் போகிறது இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீனி, 2008ல நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் டவுன் டர்ன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. த லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ். அப்ப இந்தியன் மார்க்கெட்டும் கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ தென் மூவிங் ஃபார்வர்ட் டிமாண்டேஷன் வந்ததுன்னாங்க. ஸோ அதுல ஒரு இஷ்யூஸ் பர்சிஸ்ட் ஆச்சு. தென் பேண்டமிக்,
கோவிட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுல மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது. பட் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனோம் இட் டென் டு ரெக்கவர். இதுக்கான முக்கியமான காரணம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கண்டினியூவஸ் ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்ப இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியோட நெட் ஒர்த், இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்கல்ல, நம்மள மாதிரியான பப்ளிக்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஐபிஎல் சீசன்ல கூட கன்சிஸ்டண்டா ஆட் வந்துட்டே இருக்குல்ல ஸ்ரீனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி ஹே, அந்த ஆட்ஸ்லாம். ஸோ இந்த அவேர்னஸ் அதிகமாக பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பீப்புள் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிடாமினண்டா மாறிடுச்சு. 50 lakh crore இருக்கு அந்த அசெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும். 50 lakh crore. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5x bigger than Reliance Industries as a whole. ஸோ 50 லட்சம் கோடி இருக்கிற ஒரு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரியில தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்ன்றத சொல்றோம். ஆப்வியஸா 50 லட்சம் கோடியை அடுத்த 5 வருஷத்துல அவங்க வளர்றதுக்கு பொட்டன்ஷியல் இல்லாம அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்க போறது இல்லை, இல்லையா? இன்டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுனால மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கு ஸ்ரீனி. இதை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். ராதர் ஃபால் நடக்கும்போது, டிப்ஸ் நடக்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்க கம்பெனிஸ் வந்து ஃபால் நடந்துச்சுன்னா ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங் கம்பெனிஸ்ன்ற கான்ஃபிடன்ஸோட அதை ஃபர்தரா ஆட் பண்ணிட்டே இருக்கும், ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிஹேவியரை வளர்த்துக்கிட்டோம்னா ஐ பிலீவ் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து பயப்படவே தேவையில்லை. 22,700 கிடையாது, 24,000 போனா கூட நீங்க சர்ப்ரைஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். இட் இஸ் ஜஸ்ட் எ நம்பர், இட் வில் கீப் ஆன் ரைசிங் அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் கிரேட் கண்ட்ரீஸ் லைக் US, வேர் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. இன்னைக்கு அமேசான், ஆப்பிள்லாம் ரைஸ் ஆகிறதே இல்லையா, நடந்து தானே ஸ்ரீனி இருக்கு. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஐ திங்க் அப்படி நீங்க சொல்லும் போது வி கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் பிரைஸ். இப்போ குஜராத் கேஸ்ன்றது வந்து நம்ம ஒரு 400 பிரைஸ்ல சொன்னது வந்து அகைன் 400 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 500 வந்தாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா. இப்போ 400 rupeesல வந்து நவம்பர் 12th இருக்கு 2023ல தீபாவளி டைம்ல நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் லைவா யூடியூப்ல. திரும்பவும் 400 வரதுன்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இட்ஸ் வெரி வெரி. ஏன்னா லைக் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆர்டிகல் இன்னொரு இன்னைக்கு அதே சேம் நியூஸ் பேப்பர்ல த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து உங்களுக்கு 35% growth இருக்கு. லைக் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட 35% growth இருக்கு. அண்ட் நீங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நம்ம டே டு டேல கிளாஸஸ் சொல்லும் போது முந்தா நேத்தெல்லாம் வந்து பேனிக் செல்லிங்ன்றது வந்து FIIs தான் எடுக்கிறாங்களே தவிர DAs பம்பிங் இன் த நியூ மணிஸ். ஸோ 3,000 crores, 6,000 crores, 2,000 crores கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 daysல மார்க்கெட் டேஸ்லேயே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்கு. ஃபால் ஃபர்ஸ்ட் 1 hour தான். வெரி ட்ரூ. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லலாம் ஒரு 10 years முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, FIIs செல் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆயிடும் அப்படின்னுவாங்க. ஸோ DASக்கு வந்து FIIs செல் பண்றதுக்கு ஈக்குவலண்டா பணத்தை போடுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் எதனா நடந்ததுன்னா பீப்புள் அவேர்னஸ் தான். சரி, நீங்களும் நானும் சேர்ந்து 10,000 போடும்போது அதோட வால்யூம் ரொம்ப பெருசாயிடுதுல, 20,000 ஆகுது. ஸோ அந்த கல்ச்சர் வந்து வளர்ந்துருச்சுன்றது நான் சொல்ல வரேன். இன்னும் பெனிட்ரேஷன் லெவல் இல்ல. பீப்புள் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட இதுல வந்து நிறைய பேர் they have started investing, believing in the Indian market, believing in the Indian system, believing in the stock market first of all. அந்த மித் வந்து பிரேக் ஆகிட்டே வருது. ஸோ தட் இஸ் அவர் விஷன் ஆல்சோ, ரைட்? அதனால அது கொஞ்சம் ஹாப்பியான ஃபீல் தான். ஏன்னா சேம் திங் வி ஹேவ் விட்னஸ்ட் இன் யுக்ரைன் ரஷ்யா இஷ்யூல இருக்கும் போது இதே மாதிரி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கும் போது வார் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் இட் இஸ் இம்பாக்டிங் ஹியூஜ். இன்னைக்கு வந்து அதர் மார்க்கெட்ஸ் ஆர் சஃபரிங், பட் இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட் சஃபரிங் மச். நேத்து நியூ ஹைல எல்லாம் போகுது. இந்த 2 நாள்ல ஐக்கம் மோட்டார்ஸ் நம்ம ட்ரேடிங் வேற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்தாங்க. ஐக்கம் மோட்டார்ஸ் நியூ ஹைஸ் போகுது. ஸோ பீப்புள் ஆர், நானும் யோசிச்சேன், ஸ்டூடெண்ட்ஸே கேட்டாங்க, சார் என்ன சார் பயங்கர இஷ்யூ நடக்குது, ஃபாலே நடக்கல, ஐக்கம் மோட்டார்ஸ் மேல போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் திஸ் இஸ் நியூ இந்தியா அப்படின்னு சொன்னேன். ஸோ கம்மிங் பேக் நியூ இந்தியா, நம்ம வந்து எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டோம். அண்ட் இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி we know that elections is going to happen, new government is forming, the existing government BJPயும் வரலாம் or India Allianceம் வரலாம், கரெக்டுங்களா? ஸோ இப்படி இருக்க சினாரியோல இஃப் BJP comes, நீங்க மேனிஃபெஸ்டோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ மேனிஃபெஸ்டோஸ் பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நியூ கவர்மெண்ட் ஃபேவரபிள் ஃபார் BJP ஆர் லைக் கம்பெனிஸ் ஃபேவரபிள் ஃபார் BJP ஆர் கம்பெனிஸ் ஃபேவரபிள் ஃபார் காங்கிரஸ் கவர்மெண்ட். ஸோ என்ன மாதிரி கம்பெனிஸை நம்ம
பிக் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம்ல பிக் பண்ணா we can expect a good returns in short term as well as a long term பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம வாங்கிட்டோம்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ அப்படி யோசிக்கிறோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஐடியா? யூ ஹேவ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்? Yes, Srini, I did went through all these manifestos of BJP as well as India Alliance. அப்ப NDA Alliance அவங்க போர்ட்ரே பண்றாங்க, இவங்க இந்தியா அலையன்ஸ் போர்ட்ரே பண்றாங்க. எந்த கவர்மெண்ட் வேணா ஃபார்ம் பண்ணலாம் ஸ்ரீனி, பட் மேனிஃபெஸ்டோஸ்ன்றது வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை காமன் கோலா தான் எல்லா கவர்மெண்ட்டும் வைப்பாங்க, எல்லா பார்ட்டிஸும் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைமென்ஷன்ல நான் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேனிஃபெஸ்டோஸ்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ற முக்கியமான சில ஹேண்ட் பிக்டு செக்டார்ஸ் ஏரியாஸ்ல நான் பண்ணியிருக்கேன். நம்ம அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம், வி வில் டிஸ்கஸ். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஸ்ரீனி. ஷூர், யூ கேன் ஷேர் த திங்ஸ். ஐ திங்க் நம்ம இண்டஸ்ட்ரி ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம். யா ஷூர் ஸ்ரீனி, ஐ ஷேர். ஸோ திஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க லாங் டேர்ம்னு சொல்றீங்களா? வாட் இஸ் த இயர்? ஹவு லைக் நம்ம எலெக்ஷன் பீரியட்ல இருக்கிறதுனால ஸ்ரீனி, ஐ பர்சனலி பிலீவ் வி கேன் கீப் இட் ஃபார் நெக்ஸ்ட் 5 years. 5 years 5-year பிளான் சொல்றீங்க இப்போ நீங்க? கண்டிப்பா 5-year பிளான் மாதிரி வச்சுக்கலாமே. அது ஒரு ஓல்டு ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு இப்போ பொலிட்டிக்கல் சட்டையர்ல. பட் லுக்கிங் அட் த மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ், இந்த கம்பெனிஸோட வொலாட்டிலிட்டி மூவிங் ஃபார்வர்ட்ல மார்க்கெட்ல வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும்ன்றது தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். ஸோ நம்மளும் நிறைய வாட்டி வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி நம்ம என்டர் ஆகிறோம் ஸ்ரீனி, ஓகே. ஸோ அப்போ அந்த என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம கம்பெனியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குல்ல. ஷேர் பிரைஸ் நம்ம என்டர் ஆகிறோம், ஃபால் ஆகுது, அதுக்காக கம்பெனி கன்சிஸ்டண்டா ஃபால் ஆகுறது இல்லை. அப்போ ஒரு 5 years டைம் ஹாரிசான் கொடுக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரியான வெயிட் பண்ண டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்றத நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் 5 yearsல, ஈவன் 10 yearsல. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்ரீனி நான் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். அதனால தான் நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் 5 yearsக்கு டைம் ஹரிசான் இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே லோகேஷ், உங்க வீடியோ மட்டும் ஆஃப் ஆயிருச்சு. ஐ திங்க் விசிபிலிட்டி ஓகே ஸ்ரீனி, நவ இட்ஸ் ஃபைன். யா ஓகே. எனி கவர்மெண்ட் கம்ஸ் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் எக்கனாமி டெவலப்பிங் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம திங்க் பண்றது, நீங்க பட்ஜெட் டைம்ல இருந்தே யோசிச்சாலுமே ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஆல்ரெடி வி ஹவ் கிவன் இன் த பட்ஜெட் செஷன். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணலாமா அந்த ஸ்டாக்ஸை, இல்ல நியூ ஸ்டாக்ஸ் நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்களா? பண்ணிக்கலாம் சார். இப்போ ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் அண்ட் 2 ப்ரோலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி லாஸ்ட் February 2020 கொடுத்துருக்கோம். ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம யூடியூப்லயே பேசியிருக்கோம் இல்லையா, பட்ஜெட் பேஸ் பண்ணி போட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ். ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாட்டி சொல்லலாமா? ஐ ஹவ் டேக்கன் தட் கம்பெனிஸ். லாஸ்ட் பட்ஜெட் 2023ல நம்ம சொன்னோம், 7 February 2023ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், Maidan Alloys, ITD Cementations, Jindal Stainless Steel, SAIL, Tata Steel, JSW Steel. So in the 3 + 4 7 companies சொன்னோம். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, ஒரு நியூ கம்பெனிஸ் ஏதாவது நீங்க ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? சில கம்பெனிஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்ரீனி. நான் ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் வச்சிருக்கேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷூர். ஓகே. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து சின்ஸ் எலெக்ஷன் டைம்னால மேனிஃபெஸ்டோஸ் ரீட் பண்ணும்போது பார்ட்டிஸ் வந்து எல்லா பார்ட்டியும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகே. ஸோ அக்ராஸ் பார்ட்டிஸ் தே வாண்டட் டு ரியலி அப்லிஃப்ட் த புவர் பீப்புள், ஹவுசிங் டெவலப்மெண்ட் பண்ணணும். அப்போ அதுல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரியான கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆகிறதான் செய்யறாங்க அகைன் அண்ட் அகைன். ஸோ அதுல நான் வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் டைம்ஸ்ல சொல்லாத கம்பெனி கேட்டதுக்காக நான் சொல்றேன். SAIL is looking strong. அதுல SAILன்றது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. அப்ப எந்த பிசினஸ் வந்து நல்லா எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே SAIL is the major supplier, ரைட்? ஏன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. நம்ம சேஃப்டி, அந்த கவர்மெண்ட் ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்லாம் பார்ப்பாங்கல்ல. ஆர்டர் புக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் தி கவர்மெண்ட்ஸ். கண்டிப்பா அந்த ஒரு எட்ஜ் இருக்கும் இந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ அதை வந்து நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் டேட்டா தான் இது. இந்த கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாம் ஸ்ரீனி. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கீம்ஸ்லாம். ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல்,
டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அப்போ மூவிங் ஃபார்வர்ட் எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் லைக்லிஹுட் இப்போ பிஜேபி வரானா கூட அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை வந்து என்ஹான்ஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இல்லாத இடத்துல திருப்பியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. ரெரா ஆக்ட்லாம் வந்து மேசிவா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்ரீனி, ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல சூப்பர். ஸ்டீல் செக்டார்ல. எஸ் லோகேஷ், எனக்கு இது ஒரு டவுட்ஸ் இருக்கு. சேல் நம்ம அப்பவும் சொன்னோம், தட் வாஸ் த டைம் 7th February, இட் வாஸ் அரௌண்ட் 82. ஸோ இப்போ வந்து 149. ஓகேங்களா? ஸோ அதே JSW ஸ்டீல் நம்ம அப்போ சொன்னோம், இட் வாஸ் அரௌண்ட் 240 rupees. ஸோ த கம்பேரிட்டிவ் க்ரோத்ன்றது இருக்குல்ல, ஹவு வி கேன் பொசிஷன், லைக் நான் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு சேலுக்கு பதிலாக JSW நான் பண்ணிக்கலாம்ல, ஆர் ஐ நீட் டு இன்வெஸ்ட் போத் சேல் அண்ட் JSW ஸ்டீல்? அதனாலதான் ஸ்ரீனி நான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு. ஸோ அப்போ என்னன்னா எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும், சைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த கம்பெனிஸை கன்சிடர் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு பர்டிகுலர் கம்பெனியை சூஸ் பண்ணி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ, நம்ம ஒரு 10,000 எடுத்துட்டு வரோம் இந்த ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்னா இதுல வந்து ஷியாம் மெட்டாலிக்ஸ்ல நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கம்பேரிட்டிவ் க்ரோத் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது ஷியாம் மெட்டாலிக்ஸோட வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கு. ஓகே ஓகே, லாஸ்ட் இயர்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் சொல்றேன். தென் செகண்ட் கேட்டகரியாஸ் JSW எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செயல் எடுத்துட்டு வரலாம். பப்ளிக் செக்டர்ஸ் வந்து ஒரு மேசிவ் க்ரோத் கொடுத்தாச்சு. அப்போ என்னன்னா இந்த கம்பெனிஸ் ஃபால் ஆகும்போது நம்ம பேனிக் ஆகக்கூடாது லட்சுமி. ஸோ அப்போ இந்த கம்பெனிஸ் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கும்போது மேபி அனதர் 5 yearsல இது வந்து அடுத்த ஒரு 100% ஹைக் கூட நடக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு JSW அண்ட் ஷியாம் மெட்டாலிக்ஸ். செயல விட ஷியாம் மெட்டாலிக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ரிட்டர்ன்ஸ் பெட்டரா கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லலாம் இல்லையா? ரிட்டர்ன்ஸ் அதிகமா கொடுக்கணும்னா பிரைவேட்டுக்கு போகலாம், கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்ணிக்கணும், ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கணும், டிவிடெண்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா செயல் எடுத்துக்கலாம். செயல் எடுத்துக்கலாம். ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் நான் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோல வந்து படித்தேன். ஐம் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் பார்ட்டி லோகேஷ். ரெண்டு இதுலையுமே என்ன சொல்றாங்கன்னா டூரிசம் அண்ட் ரயில்வேஸ். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியை வந்து லைக் எவ்ரி ஒன் லைக்ஸ் டு travel in train, and இப்போ வந்தே பாரத் ட்ரெயின்லாம் வந்ததுக்கு அப்புறம் the travel time has been reduced and the government is working on the new tracks, like eastern part எல்லாமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இப்போ ரயில் நெட்வொர்க் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா கொண்டு போகணும். அண்ட் இட் வில் பி த குளோபல் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸை மாற்றணுன்றது தான் கவர்மெண்டோட ஐடியாஸ் பிஜேபி போட்டிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் காங்கிரஸ் ஆல்சோ புஷிங் தட் infrastructure for railways. அப்படி இருக்கும்போது what are the stocks, what are the other stocks apart from IRCTC and RVNL? ஸோ அதை நான் வந்து ஒரு டூரிசம் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஸ்டடி. ஓகே, அந்த திமேட்டிக் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்ன மாதிரி டூரிசம் அண்ட் ரயில்வேஸ்ல ரெண்டு ஆஸ்பெக்டா பார்க்கலாம். இப்போ நம்ம ஏப்ரல்ல இருக்கோம்ல, அப்போ ஆப்வியஸா வந்து அடுத்த ஹாலிடே சீசன் தான். ஸோ கிட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் லீவ்ல இருப்பாங்க, ஆனுவல் ஹாலிடேஸ்ல இருப்பாங்க. டூரிசம் நல்ல ப்ரொபலப் ஆகும். அப்போ கண்டிப்பா போர்டிங், லாட்ஜிங் அப்படி வரும்போது ஸ்ட்ராங் லெகேசி இருக்க இந்தியன் ஹோட்டல்ஸ் மாதிரி கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாம். டூரிசம் டெவலப் ஆக ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனிஸ் டெவலப் ஆக தான் போறாங்க. தென் ஒரு மோனோபோலி மாதிரி இருக்கிற ஐஆர்சிடிசி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்ரீனி. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆன்சர் தான். ஐஆர்சிடிசியில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்றதுனால லேட்டஸ்டா நான் 2 நாள் முன்னாடி நானும் பார்த்தேன் ஸ்ரீனி நியூஸ்ல, இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிளானிங் டு கோ ஃபார் புல்லட் ட்ரெயின்ஸ், ரைட்? ஆல்ரெடி வந்து ரூட் ஆஃப் அகமதாபாத் டு மும்பை, டெல்லி இல்லையா? மும்பை அகமதாபாத் டு மும்பை வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ இப்ப சதர்ன் ரீஜன்லயும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கொண்டு வராங்க கண்டிப்பா. அப்ப அதோட டிமாண்ட் அதிகமாக போகுது, அதோட டெவலப்மெண்ட் அதிகமாக போகுதுன்னும் போது இந்த மாதிரியான ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் ஐஆர்சிடிசில டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஆமா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெட். ஏன்னா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸே இல்ல. அப்ப இது வேல்யூ ரிச் கம்பெனியா இருந்தாலும் கீப் ஆன் ஒரு டிப்ஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டே போலாம். இந்த மாதிரி மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப் போடுறதுக்கு பதிலா ஐஆர்சிடிசில போட்டுட்டே இருக்கலாம். எப்பெல்லாம் ஃபாலோ ஆகுதோ அப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்கலாம், ஒரு 5 ஸ்டாக்ஸ், அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லோவா குவான்டிட்டியை ரைஸ் பண்ணிட்டே போகலாம். அண்ட் ஆர்பிஎன்எல் உங்களுக்கே தெரியும், இது ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர்ல.
மறுபடியும் நான் சொல்றேன், இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆக போகுது ஐஆர்சிடிசினா, ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்ன்ற கம்பெனியும் டெவலப் தான் ஆகும். Yes. One more thing I read, one news, Lokesh, RVNL வந்து அவங்க infrastructure தானே major, railways or infrastructure. They are into railways infrastructures. They are also going for the other type of infrastructures. இப்போ நான் ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஸோ அதுக்கு வந்து பிட்டிங்க்கு RVNL is also giving like ஒரு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வாட்டர் ப்ராஜெக்ட் அது ஃப்ரம் சென்னை டு அந்தமானுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிட்டிங்ல வந்து RVNL இருக்காங்க. So that means their portfolio is changing from railways to other infrastructure developments. So அப்போ I think என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லேக்ஸ் வேணாலும் நம்ம இதுல தூக்கி போடலாம்னு நினைக்கிறேன் RVNL. ட்ரூ தான். இப்போ ஃபால் ஆகுறதுனால பயப்பட வேண்டாம்ல. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து இதை வந்து 300 rupeesல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ கம்பெனி 258ல ஃபால் ஆயிடுச்சு. See what they have to do, they have to actually average it. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம அதானே பண்றோம். எஸ்ஐபி வந்து மார்க்கெட் 22,500 இருக்கும் போதும் ஜனவரி பிப்ரவரில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க மார்ச் ஏப்ரல்ல ஸ்டாப் பண்றது இல்லையே. எக்ஸாக்ட்லி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி பேனிக் ஆயிடுறோம். நம்மளோட கிளாஸ் வந்து 2021ல வந்து 22 நினைக்கிறேன். 22ல வந்து எக்ஸாக்ட்லி 2 years back it was around 30 rupees RVNL. ஆமா, பட்ஜெட் 2023ல வந்து 70 rupees. ஸோ 30 rupeesல இருக்கும் போதே நம்ம சஜஸ்ட் பண்ண ஸ்டாக் இது. ஸோ நமக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஃபேவரட் ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தன் வளர்ந்தான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, விட்னஸ் பண்ணது இதுல வந்து நிறைய ஒரு யூஃபோரிக் மொமெண்ட்ஸும் இருக்கு, ஹாப்பி மொமெண்ட்ஸும் இருக்கு. அதே மாதிரி இதை நம்ம அந்த ரேலிஸ்ல இதை மிஸ் பண்ணிட்டோமே, சீக்கிரமா வித்துட்டோமேன்ற தாட்டும் நமக்கு இருக்கு. நம்மளோட இதுக்கப்புறம் விற்க கூடாதுன்ற ஒரு மனநிலையிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா கரெக்ட் தானே ஸ்ரீனி. இப்போ மூவிங் ஃபார்வர்ட் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாதுல்ல. இது சாய்ஸ் கிடையாது, சாய்ஸ் பேஸ்டு ஒரு பாலிசிஸா இருக்காது. இட் ஹாஸ் டு பி டன். அதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்பதான் அந்த லாங் டேர்ம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அட்டைன் பண்ணவும் முடியும். இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து டாடா குரூப் தானே லோகேஷ்? ஆமா, டாடா குரூப்ஸ் தான். தாஜ் ஹோட்டல்ஸோட பிராண்ட் தான் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல அதோட நேம் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ்னு இருக்கும் ஸ்ரீனி. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் நீங்க டூரிசம் ஃபேவரபிள் வந்து அகைன் பிஜேபி வந்தா டூரிசம் பயங்கர பிக்கப் ஆகும்ன்றது மனநிலையில கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் லக்ஷதீப் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள். மால்தீவ்ஸ் போறதுக்கு பதிலாக லக்ஷதீப் வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணது. ஸோ இன் தட் வே இந்தியன் ஹோட்டல்ஸ் வில் பி பூமிங். அப்படிதான் என்னோட ஐடியா. ஃபைன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ், ஸோ இந்தியா வந்து தேர்ட் எக்கனாமியா மூவ் ஆகும்போது நம்ம வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம். ஒரு வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கோயிங் டு ஹாவ் அ குட் மூவ்மெண்ட். ஏன்னா இப்போ ஏர் இந்தியா வந்து அகைன் ரிவைவல் ஆயிடுச்சு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து. டாடா வில் கம் அப் வித் நியூ பிளான்ஸ், கரெக்டுங்களா? நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அண்ட் வெரி ஸ்மால் ஃபியூ பிளேயர்ஸ் ஒன்லி, இண்டிகோ like a Tata and a few more players only active in domestic as well as internationally நல்ல platforms இருக்கு. So I think government வந்து across எல்லா ஸ்டேட்லயுமே மோஸ்ட் ஆஃப் த மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸுமே வரப்போகுது தமிழ்நாட்டில். ஆல்ரெடி 3 to 4 இருக்கு, பட் அது எல்லாமே எக்ஸ்பான்ஷன் மோடுக்கும் வரப்போகுது. ஸோ வென் கன்சிடர் தமிழ்நாடு இட் செல்ஃப், அப்போ இந்தியா வைஸ் பார்க்கும்போது the next aviation industry is going to boom. What is your idea? Certainly, ஏவியேஷனுக்கு நான் ஒரு செட்டப் ஆஃப் ஐடியாஸ் வச்சிருக்கேன் ஸ்ரீனி. அதாவது வந்து ஜென்ரலா எல்லாருமே வந்து அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது ஸ்பைஸ் ஜெட் அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் நேம்ஸ் இருக்கு. எஸ். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆங்கிள் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐ கேம் அக்ராஸ் எ கம்பெனி கால் ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ். ஓகே, ஸோ ஸ்ரீனி அந்த லான்ச் சர்வீசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்டர்நேஷனல் ட்ராவல்னும் போது த லான்ச் ஆக்சஸ், இன்டீரியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. எசென்ஷியல் பெங்களூரோட ஏர்போர்ட் வந்து அவ்வளோ கிரேசி, அவ்வளோ ரீல்ஸ் நம்ம பார்த்தோம் இன்ஸ்டாகிராம்ல. வந்து அதோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பயங்கரமா இருக்கு. the way the services are being offered is something phenomenal. ஒரு ஏதோ ஒரு ஃபாரின் நேஷன்ல இருக்கிற ஃபீல் இருக்கும் நமக்கு பார்த்தா. எஸ். அப்ப அந்த மாதிரியான ஃபீல் ப்ரொவைட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ஆக்சஸ் ஆஃப் லான்ச் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இவங்க தான் பண்றாங்க. ஓ, எனக்கு இதுதான் நியூ திங். ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ். ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ்ன்றது
ஸோ இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம நான் எஸ்பிஐ கார்ட்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த கனெக்டிவிட்டி தான். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஃபெமிலியரா இருக்கும். நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு ₹1 or ₹2 பே பண்ணிட்டு நீங்க லான்ச் ஆக்சஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த சர்வீசஸ்லாம் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த லான்ச் ஆக்சஸ்ல வந்து பிரீமியம் கிளாஸ் சர்வீசஸ்லாம் வந்து நீங்க கிரெடிட் கார்ட்ஸ், விசா, மாஸ்டர் கார்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, டைப் ஆஃப் கார்ட்ஸ், அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே தே ஆர் மேக்கிங் பிசினஸ் வித் தீஸ் கிரேட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஸோ எப்படி வந்து இவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா, அப்போ யோசிச்சு பாருங்களேன், மூவிங் ஃபார்வர்ட்ல ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் நடக்கும்போது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாம ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் இல்லையா? ஸோ வெரி ரீசென்ட்லி ரிலையன்ஸ் அம்பானி ஃபேமிலி வந்து ஜாம் நகர்ல ஒரு 10 டேஸ்க்கு அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாவே வச்சிருந்தாங்க இல்லையா? எஸ் 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 எஸ். அப்போ அந்த மாதிரியான ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டா ஒரு சாதாரணமா ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக இருக்கிற ஏர்போர்ட் கூட இன்டர்நேஷனலா மாறுது இல்ல? அப்ப இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் லாங் டர்ம்லனா, I may not be surprised to see this company at ₹1,000 also streaming. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து ஒரு செரி பிக்டு ஸ்டாக்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே. அபவுட் எஸ்பிஐ கார்ட்ஸ், இந்த கம்பெனி ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸா வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெசிலியன்ஸ் நமக்கே என்னன்னு தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாப் 50 பேங்க்ஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிக் பேங்கிங் கம்பெனி. அதோட சப்சிடரி ஆர்கனைசேஷன் தான் எஸ்பிஐ கார்ட்ஸ். ஓகே. ஸோ அவங்களோட பெனிட்ரேஷன் லெவல், growth of their cards are really promising in the coming days to see. So Federal Bank is also doing some kind of phenomenal things. The Jupiter app லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீனி? எஸ் எஸ். ரீசெண்டா நிறைய யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஃபெடரல் பேங்கோட சர்வீசஸ் தான். ஓகே. அப்ப இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி நடக்கும்போது அலைடா வந்து இந்த மாதிரி கம்பெனிஸும் வளரும். ஓ ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஐ திங்க் ஏவியேஷன் தான் நான் டைரக்ட் ஆஃப் இண்டிகோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். திஸ் a நியூ டேக் அவே. ஓகே, குட் குட் பிக் லோகேஷ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா ஃபுட், எஜுகேஷன்ஸ்லாம் சொல்றோம். கம்மிங் இயர்ஸ்ல இன்னைக்கு நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமா தெரியறது வந்து அபார்ட் ஃப்ரம் அவர் ஃபுட் அண்ட் எஜுகேஷன், அதை தாண்டி இன்னைக்கு நம்மளால ஃபோன் இல்லாம இருக்க முடியல. ஸோ ஃபோன் இஸ் பிகமிங் அவர் எசென்ஷியல் ஆப்ஜெக்ட். லேப்டாப் அண்ட் தென் டேபு. ஸோ ஆல் அதே மாதிரி நியூ லைக் நம்மளோட வீட்டோட எசென்ஷியல் ஐட்டம்ஸ்ல வாஷிங் மிஷின்ல வந்து ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து தேர் ஹேவிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுல 2 விதமான இண்டஸ்ட்ரி உங்களுக்கு டெவலப் ஆகுது. ஒன்னு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு செமிகண்டக்டர் இஸ் கிவிங் அ பிக் திங். அண்ட் மேஜர் வந்து எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா என்டையராகவே ஷட் டவுன். ஒரு நாள் நமக்கு ஷட் டவுன் ஆனாலே அவ்வளோ பிரச்சனை நடக்கு. ஸோ அப்போ எனர்ஜி செக்டர், ரினியூபிள்ஸ், இதெல்லாம் பத்தி நீங்க எதை பிக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? விச் இஸ் வெரி எசென்ஷியல் ரைட்? நெக்ஸ்ட் 5 years இல்ல, ஐ திங்க் நெக்ஸ்ட் இருக்க போற நாட்கள் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிசிட்டி இஸ் கோயிங் டு பி த மேஜர் ஃபேக்டர். கரெக்ட். I take that word energy from your side. So நான் எப்படி அதை 2 ஆங்கிள் பார்த்தேன். இப்போ நீங்க கன்சம்ஷன் ஆங்கிள் பாத்தீங்கல்ல, பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம், லேப்டாப்ஸ் பண்றோம், வாஷிங் மிஷின் கன்சியூம் பண்றோம், டெய்லி யூசேஜ்க்கு போறோம். அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து எனர்ஜி, பவர், எலக்ட்ரிசிட்டி அப்படிலாம் பாக்குறோம்ல. ஸோ அப்போ அதை நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றேன்னா, இன்னும் அடுத்த லெவல் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல கன்சிஸ்டன்டா இந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் நடக்குது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாம அது நடக்கவே போறது இல்லை. கரெக்டா? ஒன் மோர் திங் இஸ் கவர்மெண்டே வந்து இப்பெல்லாம் மேனிஃபெஸ்டோல கரண்டே இலவசமா தரேன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நடக்குமான்னு தெரியல ஸ்ரீனி. கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதுதான். ஸோ எசென்ஷியல் ஐட்டம்ஸே வந்து ஃப்ரீன்ற எப்படி பஸ் எல்லாம் தராங்க. ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனிதிங், பட் இன் ஃபியூச்சர் சப்சிடைஸ்டா தராங்கல்ல. ஸோ அதுக்காக ஸோ ஒன்று வந்து என்னன்னா ஒரு ஷிஃப்ட் நடக்குது எனர்ஜி ஆக்சஸ்ல. அதனால நான் அந்த ஃபோக்கஸ்ல பண்ணேன். அந்த ஷிஃப்ட் நடக்கிறத இப்பவே நம்ம கிராப் பண்ணிடுறோம். நான் இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல அதை எடுத்துட்டு போனேன். பவர் செக்டார் நீங்க சொன்னதுக்கு வந்து சில கம்பெனிஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
அது கொஞ்சம் ஓகே கரெக்டா யா யா இதுவுமே நியூ திங் ஈவி ஸ்கூட்டர்ஸ் ஆமா. ஈவி ஏன்னா அப்ப நம்ம பிராஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Yeah. ஈவின்றது வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸா மாத்துறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப நியூஸ், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் ஆகிட்டே வருது ஸ்லோவா. ஸோ அப்ப அதை நம்ம வந்து இப்ப கிராப் பண்றோம்னா அந்த எர்லி மூவர் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். அந்த தீம்ல போகலாம். ஸோ நம்ம நிறைய தடவை எம்பசைஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட மல்டிபிள் வெபினார்ஸ் கிளாஸஸ்ல பேசியிருக்கோம். ஏன் நம்ம வந்து ஒரு கேஸ் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறோம். ஏன்னா பவர்ல இப்ப என்ன எடுத்துட்டாங்கன்னா எனர்ஜில கேஸ் எடுக்கலாம். உங்களுக்கே தெரியும் ஸ்ரீனி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா எது பிரச்சனையா எடுத்துட்டு வருவாங்க வேர்ல்டு நேஷன்ஸ்லாம்? கிளைமேட், எமிஷன்ஸ், வேர்ல்ட் இஸ் கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னன்னா இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு எவர் லாஸ்டிங் ஃபேக்டரா இருக்கு. அப்ப அந்த எமிஷன் ரிடக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் பண்றாங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷன் சமிட் போடுறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் பண்றாங்க. குளோபல் வார்மிங் ஆமா, இந்த மாதிரி பஸ் போர்ட்லாம் இருக்கு. அப்ப இந்த 2030ல நாங்க என்ன பண்றோம், எப்படி எங்களோட ஷிஃப்ட்டை மாத்த போறோம்? நான் இப்போ வந்து எனர்ஜி கன்சப்ஷன் ஸ்ட்ரீனி அரௌண்ட் ஒரு 6.5 to 6.8% தான் நம்ம வந்து கன்சியூம் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ல. லைக் நம்ம யூஸ் பண்ற கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், எல்என்ஜிஸ், இதெல்லாம் கேஸ் நம்ம காமனா பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் கமோடிட்டி கேஸை 15% டபுள் அப் பண்ணுன்ற பிளான்ல இருக்காங்க மேனிஃபெஸ்டோஸ்ல பீப்புள் கொடுத்தது. ஸோ ஐ பிலீவ் இந்த ஒரு டைமென்ஷன்ல வந்து மார்க்கெட் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபாஸ்டா பண்றாங்க. நீங்களே பாத்துக்கலாம், இப்பெல்லாம் பைப்டு கேஸ் சப்ளை வந்துட்டு இருக்கு வீட்லலாம் இல்லையா? ஐ திங்க் மகாராஷ்டிரா, குஜராத்ல எல்லாம் இருக்கு. ஆமா, அங்கெல்லாம் வந்து அந்த கல்ச்சரே கிடையாது. அந்த சிலிண்டர்ஸ் வந்து காலி ஆகிட்டா அதை புக் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை யூட்டிலைஸ் பண்றது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டே கிடையாது. கன்சியூம் பண்றதுக்கு பே பண்றோமோ அதே மாதிரி நீங்க இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கேஸ் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கலாம். இட்ஸ் பைப்டு கேஸ் சப்ளை. ஓகே. அப்ப அகைன் அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேணும். அதை எக்ஸ்பர்டைஸ்டா ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் வந்து என்னன்னு தெரியணும் இல்லையா? கவர்மெண்டே இந்த பிளான் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த லிஸ்ட் டவுன் கம்பெனிஸ் தான் நான் இங்க வச்சிருக்கேன். குஜராத் கேஸ், இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், இவங்கலாம் வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு ப்ராமினன்ட் ரோல் பிளே பண்றாங்க. எப்படி நம்ம வந்து பாரதி ஏர்டெல், ஜியோ எல்லாம் சொல்றோம், மொபைல் போன் டெலிகம்யூனிகேஷன் வந்துட்டோம்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் ரோல் பிளே பண்றாங்க. அப்புறம் ஆமரான் பேட்டரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி. அப்ப நீங்க சொன்ன அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் புஷ். ஸோ இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் யூஸ் பண்ற கல்ச்சர்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஒரு காலத்துலாம் வீட்டுல எல்லாம் கரண்ட் போனா வெயிட் தான் பண்ணுவாங்க இல்லையா? இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமா இன்வெர்டர்லாம் இருக்குல்ல. அப்ப கன்சம்ஷன் அது அதிகமாகுது. மூவிங் ஃபார்வர்ட் அது அதிகமாக தான் ஆகும். அண்ட் மோரோவர் அவங்க லித்தியம் அயான் பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங்ல இவங்க ஒரு ரோல் பிளே பண்ண போறாங்க. அதை தான் வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த கம்பெனி 2000 rupeesக்கும் போகலாம். இந்த கம்பெனி வந்து 600 rupeesல இருந்தது நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போது தீபாவளி டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். 490 எல்லாம் பண்ணிருக்கோம் ஸ்ரீனி. இந்த கம்பெனியும் கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஐ திங்க் அதானி பவர் வந்து சிஎன்ஜி பவர்ஸ் லைக் சிஎன்ஜி சப்ளை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குல்ல. சிஎன்ஜி கார்ஸ் வந்து மாருதி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப டாடா இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்டு தட் சிஎன்ஜி கார்ஸ். சோ அப்படி இருக்கும்போது சிஎன்ஜி யூஸ் அதிகமாக போகுதுல. சிஎன்ஜி சப்ளை பண்றதுல அதானி பவர் வருங்களா இல்லனா குஜராத் கேஸ்லாம் வரும்? குஜராத் கேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்ரீ. ஓகே, தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எனர்ஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் வரப்போற 5 yearsல ரொம்ப ப்ராமிசிங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் வந்து நிறையவே இருக்கு. சூப்பர். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி தி பிகர் அட்வான்டேஜ் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம்ல நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 100% ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் 1 yearல. ஐ திங்க் இதோட டிமாண்ட் வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கு. நமக்கு we can see it in the real market. ஸோ அப்படி இருக்கும் போது this is going to be 100% ரிட்டர்ன்ஸ் எனக்கு மைண்ட்ல சொல்லுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்டர் பேக்டு டேட்டா பேஸ்டு பிலீஃப் தான். ஸோ அதனால இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். டிப்ஸ் வரும்போது கூட இந்த மாதிரி கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்ன்றதுனால கண்டிப்பா ஆட் பண்ணலாம். ஷூர். ஓகே, ஐ வில் ஆட் இட். இதுல 2-3 ஸ்டாக்ஸ் என்னோட இதுல போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஸோ வில் ஆட் இட். ஓகே,
Yes, Lokesh. The next part வந்து பாத்தீங்கன்னா I saw that நான் வந்து entrepreneurs நம்ம business start பண்ணும்போது we applied Mudra loans நமக்கு 10 lakhs கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஸோ நான் பிஜேபி மேனிஃபெஸ்டோ படிக்கும்போது பர்டிகுலரா இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஆஸ் அன் ஆண்டர்பிரினரா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. லைக் திஸ் வில் கிவ் மோர் ஜாப்ஸ், மோர் பிசினஸ் அவென்யூஸ். அண்ட் லைக் இப்போ வந்து என்பிஎஃப்சியோட ரைஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஜியோ ஃபினான்ஸ் வந்துட்டாங்க. And Bajaj EMI already, Bajaj Finance already there. Tata Capital is going to become huge. So banks are having some pressure in selling loans. When government itself coming up with a new kind of loans, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோன்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முத்ரா லோன்ஸ் வாஸ் 10 lakhs வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் பிஜேபி கமிங் டு த பவர் மீன்ஸ் திஸ் வில் பி ஆக்டிவ். முத்ரா லோன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இஸ் அ வெரி ஈஸி ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஷார்ட் டேர்ம்ல கெயின்ஸ் நடக்குமா, ஒரு பெட் வைக்கலாமா பேங்க்ஸ்ல முத்ரா லோன்ஸ் ரிலேட்டடா? ஓகே, ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல சம் ஆஃப் த கம்பெனிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் என்னோட லிஸ்ட்ல அதுவும் இருக்கு, முத்ரா லோன்ஸ் பேஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும் ஸ்ரீனி, நீங்க டிஸ்கஸ் பண்ணதுல முத்ரா லோன்ஸ்ல நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, முத்ரா லோன்ஸோட ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் தானே பண்றாங்க, 10 lakhs இருந்து 20 lakhs பண்றாங்கன்னா இந்த ஏஜென்சி வந்து ஒரு பேங்க் மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, அந்த லோனை ப்ரொவைட் பண்ற பெனிஃபிஷியரியா இருக்க போறவங்க, அந்த கிரெடிட்டர்ஸா இருக்க போறவங்க வந்து பேங்க்ஸ் தான். பப்ளிக் லோன் வாங்குறாங்க, நம்ம மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் லோன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா they just only identify the people and act as an intermediary. அப்ப அதுலயே கவர்மெண்ட் ஒரு புஷ் கொடுக்குறாங்கன்னா ஆப்வியஸா வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் தான் வந்து இதுல பெனிஃபிட் ஆக போறாங்க, எஸ்பெஷலி பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங். ஸோ அதுல நான் வந்து சில கம்பெனிஸ் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பிக் பண்ணியிருக்கேன். வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ் சிலதுல இருக்கு, சிலதுல இல்ல. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் பெட் நீங்க கேட்டதுக்கு நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் 6 months ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து கேன் பீட் த பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 10% ஆஃப் பேங்க் எஃப்டி, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரலாம். தென் மூவிங் ஃபார்வர்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் வந்து லேட்டஸ்டா நிஃப்டி 50 லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்காங்க. தட் மீன்ஸ் தே டெவலப்ட் இன்டு ஒன் ஆஃப் த டாப் 50 கம்பெனிஸ் இன் த கண்ட்ரி. இட்ஸ் நாட் எ வெரி மீன் ஃபீட் டு அச்சீவ் அண்ட் ஆல். ஓகே, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம்ல நிறைய பிளான்ஸ் வந்து ரொம்ப கான்கிரீட்டா வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபோக்கஸ்ல தான் நம்ம இருக்கணும் பேங்கிங் செக்டர்ல. ஏன்னா அவங்களோட பிசினஸே டெப்ட் தான் ஸ்ரீனி. அப்போ அவங்க ஹவு குட் தே ஆர் இன் கெட்டிங் பேக் தேர் டெப்ட்ஸ், தட் மேட்டர்ஸ் a lot. ஜியோ நிறைய கேபிட்டல் பேஸ்ட் இன்டென்சிவான ஒரு கம்பெனி. லோகேஷ் கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுங்க, கம்பெனிஸ் தெரியல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் கீழ. ஓகே, is it okay Shri? Okay, yeah, perfect. Yeah, so what I was telling is Jio மாதிரியான கம்பெனிஸ்லாம் லாங் டர்ம் 5 yearsல பாத்தீங்கன்னா அவங்களால அந்த கம்பெனி எந்த டைமென்ஷன்ல வேணா பில்ட் பண்ண முடியும்ல. எக்ஸாக்ட்லி. எஸ்டர்டே ஒரு நியூஸ் பஜாஜ் ஃபினான்ஸ், ரைட்? எஸ். அப்ப அதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்லேயே வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு டிஃப்ரெண்டான மோட்ல ஐபிஎல் என்ட்ரானாங்க. சொன்னி ரிலையன்ஸ் ஷேர்ஸை வாங்குறவனுக்கு ரைட்ஸ் இஷ்யூ ஆஸ்பெக்ட்ல இந்த கம்பெனி கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்த கம்பெனி தான் 250 ரேஞ்ச் வந்து 360 வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. இதுவே ஒரு மேசிவ் ரிட்டர்ன். எஸ். ஸோ இந்த மாதிரி திங் adding to that, they have a joint venture with some Western wealth management company. I forgot them. Correct. They are entering into the brokerage, the stock market brokerage industry also, Jio Finance. So they have lot of plans. So this is going to be huge. Certainly, kandipa. Superb. So I think இது நம்ம ரெகுலர் இம்பாக்ட் பேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல நியூவா பாக்குறது வந்து நம்ம ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். கரெக்ட். Fine. Superb. Then last and final industry I have, Lokesh, new thing. கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு சொன்னோம்ல, எனர்ஜி செக்டருக்கு வந்து சப்ளை வந்து ஹவு த மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எவ்வளோ எசென்ஷியல் ஐட்டம்ஸோ. ஸோ செமிகண்டக்டர்ஸை பற்றியான உங்களோட இம்பாக்ட். ஸோ செமிகண்டக்டர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்,
அதுதான் ஃபியூச்சர்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் சேயிங். அண்ட் கம்பேரிட்டிவ் லைக் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே திஸ் இஸ் குளோபல் டிமாண்ட். உண்மைதான். இந்த குளோபல் டிமாண்டுக்கு வந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி த மேனுஃபேக்சரிங் ஹப்ன்ற மாதிரி பிஜேபி இஸ் கிவிங் அன் மேனிஃபெஸ்டோ. அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. We project India to be the manufacturing hub in the areas of defense, Siemens, as well as semiconductors in சொல்லிறாங்க. And Tata has taken 2 projects in their own மறந்துட்டேன். So they have invested a lot for the semiconductor push. So I read a news Srini, Tata ன்னு சொல்லும்போது semiconductor pushல வந்து Tesla is having a discrete partnership with the Tata. Okay. They have a strategic edge with the Tata group. So obviously Tesla பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So for the beginners who doesn't know about that company, அவங்க ஒரு electrical segmentsல they are the stalwarts இல்லையா? So on the same companies, Elon Musk, the man behind that company, is also the owner of Twitter. X அப்படின்னு மாத்திருக்காங்க ரீசெண்டா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கம்பெனிலாம் வந்து டாடா குரூப் கூட ஜாயிண்ட் வெஞ்சரோ இல்ல ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா செமிகண்டக்டர்ல நீங்க சொன்ன புஷ் வந்து மாறதான் போகுது. அதுக்கு வந்து ஒரு ரிவீலிங் ஃபேக்டர் இருக்கிறது வந்து I think they are having talks with Reliance also. Reliance is also entering into automobile industries. First level talks போயிட்டு இருக்கு. காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி தான் ஷனி. பிகாஸ் as you said செமிகண்டக்டர்ன்றது ஒரு broad perspectiveல அத வந்து நம்ம சொன்ன மாதிரி லேப்டாப்ல சிப் மேனுஃபேக்சரிங்க்கு செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ஆட்டோ மார்க்கெட்ல இன்ஃபோடைன்மெண்டோட ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கும் செமிகண்டக்டர்ஸ் வந்து ரோல் பெருசா இருக்கு. நாட் ஒன்லி இன்ஃபோடைன்மெண்ட், கார் ஆன் பண்றதே வந்து புஷ்ல தான் இருக்கு இப்போலாம். ட்ரூ தான். மோர் ஆட்டோமேட்டட் டிபெண்டபிலிட்டி இஸ் மோர் வித் தட். ஓகே, ஸோ அப்போ இதோட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல மட்டும் அதை கன்ஸ்ட்ரைன் பண்ற முடியாதுல்ல. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஸ்ரீனி. இப்போ இதுல வந்து டாடா இஎல்எக்ஸ்எஸ்ஐன்ற கம்பெனி வந்து நம்ம கோவிட் டைம்ல ஒரு நல்ல பிக் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தோம். இப்போ அதாவது வந்து இந்த அளவுக்கு ரெண்டு கம்பெனி நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஸ்ரீனி இந்த வாட்டி செமிகண்டக்டர் புஷ்க்கு வந்து. ஒன்னு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஆஸ் யூ செட் டிஃபென்ஸ் செக்டார்லாம் வந்து இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றணும்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றாங்க. அப்போ டிஃபென்ஸ் செக்டரோட புஷ் அந்த பட்ஜெட்லையும் இந்த கம்பெனி பெனிஃபிட் ஆவாங்க. தென் இந்த பர்டிகுலர் இன்சென்டிவைஸ் பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை ரைஸ் பண்ணணும், இந்த புஷ்லயும் இந்த கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் சிஜி பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து வேல்யூவேஷன் ஓரியன்டாவும் அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இப்போ டாடா இஎல்எக்ஸ்எஸ்ஐ நான் சொன்னேன்ல ஸ்ரீனி, சில அந்த கம்பெனி ஏன் இங்க ஆட் பண்ணலன்னா இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 7,500 rupees அந்த லெவலில் ட்ரேட் ஆகுது. பட் இஃப் யூ கோ அண்ட் செக் அவுட் த கம்பெனிஸ் growth for the past 4 years you will believe it or not, it was actually trading around 700 to 750 during 2020. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி 750ல இருந்து 7,500 வரைக்கும் வளர்ந்துருக்கு. இட் இஸ் a kind of ஒரு கிரேசி ரேலி இல்ல இது. நம்ம நார்மலா பார்க்குற ரேலி கூட கிடையாதுல்ல. ஸோ அப்போ சம்டைம்ஸ் கோவில் நடந்த அந்த சிப் ஷார்டேஜ், சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இந்த கம்பெனி பெரிய லெவலில் இந்த கம்பெனியோட டிபெண்டபிலிட்டியை ரைஸ் பண்ணுச்சு. ஸோ நமக்கு தெரியாது எந்த ரீசன்ஸ்னால இது வந்து பெரிய கம்பெனியா மாறும்ன்றது தெரியாது. ஸோ அதனால நான் அதை வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டில் இப்போவும் இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லயும் இந்த செமிகண்டக்டர் புஷ்காக இந்த ரெண்டு கம்பெனியை ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா வந்து எடுத்துட்டு போகலாம். சூப்பர். அப்போ டாடா எல்எக்ஸையும் ஏதாவது ஷேர் ஸ்பிளிட் அது மாதிரி நடந்தாலும் நம்ம வாங்குறது நல்லது. மேபி ஸ்ரீனி பாசிபிளி இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் மாதிரி நடந்து அதோட மொமெண்டம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. Generally, Srini, I don't prefer to go with some kind of high valued stocks. அதனால நான் அதை சொல்லல. ஆக்சுவலா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் ஆல்சோ ஃபேவரபிள் ஃபார் தி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரைட்? இது நீங்க புஷ் பண்றீங்க. பாரத் இஸ் a dual thing. ஒன்னு டிஃபென்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் பார்க்கலாம், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி புஷ்லயும் நம்ம பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு and it is a public sector undertaking. இப்ப இந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும்போது இந்த கம்பெனி ஃபால் ஆகும்போது நம்ம பேனிக் ஆகாம இருக்கலாம்ன்றதுக்காக தான் ஸ்ரீ. அதுதான் நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ். சூப்பர்.
ஸோ நம்ம என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்ரீனி, த்ரூ அவுட் இந்த டிஸ்கஷன்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் நம்ம பேசுறோம்ல, லெட்ஸ் சே லைக் எல்லா கம்பெனி ஃபாலோ ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன்ற தாட் ப்ராசஸ் நம்ம வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அண்ட் ஐ பிலீவ் தட் இஸ் ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூ ஷுட் ஹேவ் ஃபார் எ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ ஆடட் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸே வந்து பெருசா ஆக மாட்டேங்குது. அதானே நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனது. ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட் இஸ் ஹைன்றது தான் எல்லா பக்கமும் சொல்றாங்க. ஐ திங்க் இந்தியன் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ரீச் நியூ ஹைஸ் அண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் வரத்தான் போகும். So I think people should not be panic, and anytime they can enter the stock market and then they can invest. And in the rally நம்ம கேப்சர் பண்றது இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். நீங்க ஷேர் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டா we will be uploaded in our Instagram page, our website, as well as எங்களோட alumni groups. So we will be establishing those stocks listed. இதை தாண்டி few stocks will be popping up. So whatever the stocks we analyze, we will be delivering in the upcoming trade focus series also. So in the sector படி பாத்தீங்கன்னா டோட்டலா இன்னையோட பிரசன்டேஷன்ல ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ்ல 6 இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்த்தோம். 6ல if you take 3 னா கிட்டத்தட்ட 20 ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். 18 to 20 stocks we have been finalized, and இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து you can check on your own and do analysis and then you can invest. So these are the good quality stocks அப்படின்றத நாங்க சொல்றோம். So இது right time to invest ஆன்றது வந்து it is not given from our end. Okay, so these are the stocks recommendations for your long term perspectives. So I think yes Lokesh, we have given 20 stocks. You have given that good research and lot of insights நீங்க கொடுத்திருக்கீங்க. Anything you add? ஒன் மோர் திங் ஸ்ரீனி, லைக் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் பிக் பண்ணதுதான். ஸோ இதை தாண்டி மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்க தான் செய்யுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபார்மா டிவிஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி கூட பேசுறாங்க. அதை கூட நான் மேனிஃபெஸ்டோல பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து இதுல ஆட் பண்ணலை. ஸோ ஆஸ் யூ செட், இதுல வந்து பெரிய ஒரு ஓஷன் ஸ்ட்ரீம், இது முடிக்க முடியும்லாம் கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம கீப் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்போ என்னன்னா ஒன்லி திங் இஸ் வி ஹவ் டு ஹேவ் த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் டு கெட் ஹோல்ட் ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அது நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னில ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குன்னு நம்புறேன். எஸ், என்னதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் ட்ரேடிங் பண்ணாலும் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்பவுமே நீங்க ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிஸை பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு நல்ல குவாலிட்டின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. Yeah, I add one more thing. நம்மளோட alumni groupல வந்து one of our student name is Santosh. So he finalized 5 stocks. அதுல 4 public sector companies, அதுக்கப்புறம் ஒரு டாடா, I think Tata Power நினைக்கிறேன். So I think 5 stocks மட்டும் தான் he finalized. எனக்கும் ஞாபகம் இருக்கு, கெயில் கூட பண்ணிருக்காரு அதுல. Yeah, Gail. So in the 2 years வந்து monthly 5,000 ஸ்டாக்ஸ்ல மட்டும் போட்டாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறதுக்கு பதிலா so he invested in the stocks directly. வெறும் 5 stocks, monthly 5,000. ஒவ்வொரு கம்பெனிலுமே he has now 250 quantities. So in the 250 quantities வந்து he is given what the entire portfolio returns itself 70%. Oh, so that means individual gain வந்து பாத்தீங்கன்னா 250% returns, 250% returns. So it is very good and consistency. So அதுதான் இதை ஃபாலோ பண்ண சொல்றோம். See, any government will come. ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ things happen ஆக போது, இந்தியா going to be witness a new government. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு please enter the stock market, invest whatever funds you have and slowly grow it on a long term basis. நீங்க ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கம்பெனிலையுமே மினிமம் 300 குவான்டிட்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் கிவ் யூ குட் வெல்த். ஒரு மினிமம் 500 அது வரைக்கும் பில்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ் வரத்தான் போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முந்தா நேத்து பாரத் ஹெக்ஸோகாம் சொல்லிட்டு பாரதி ஏர்டெலோட சப்சிடியரி ஒரு ஃபேசினேஷன் அதுலயும் மூவ் ஆகுது மக்களுக்கு. ஒரு ஓகே, ஒரே நாள்ல 150 பாயிண்ட் மேல போகுது, 100 பாயிண்ட் மேல போகுது. சிங்கிள் டேல 12%. So அப்போ நமக்கு வந்து எவ்ரி நியூ திங் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. பட் ஸ்டிக் டு ஃபியூ கம்பெனிஸ் விச் ஆர் வெரி ஹை குவாலிட்டி, விச் ஹேவ் அ வெரி ஹை டிமாண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 6 years. அப்போ என்ன ஆகும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிட்டே இருக்கும். என்னன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கும். இஃப் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் யூ கேன் இன்வெஸ்ட் passively. நீங்க ஸ்லோவா பில்ட் பண்ணலாம், ஆட் யுவர் கம்பெனிஸ் வாட்ச் லிஸ்ட், பட் ஃபைனலைஸ் யுவர் இண்டஸ்ட்ரீஸ்
இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆக போகுதுன்றது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். நீங்க டே டு டேல யூஸ் பண்றது கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு என்ன யூஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்க வந்து யூ வில் ஹேவ் இட் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட வே ஆஃப் டீச்சிங். And yeah, we come to the end of the session. So I will give a few things about, if you're interested about joining the courses, either zero lande start pannu nenikringa, you can enroll our courses. We have a classroom program at Coimbatore, and we have an online program, and you can join anywhere in countries. We have students from abroad, other parts of India, not only from Coimbatore. We have a student base from Tamil Nadu and outside Tamil Nadu and outside country also. So online Google Meetல தான் நாங்க classes இருப்போம். So we will be having a lot of supports even after the classes. இந்த மாதிரியான stock suggestions and then trades supports இது எல்லாமே நாங்க வந்து after classes also கொடுத்துட்டு இருக்கோம். And you can join again and again. உங்களுக்கு புரியல or you have some doubts, you can join one more time, 2 more times. We will not charge at all. So we have a 1 month program, 1 week program. So you can ask us. We have given the details in the description, and you can also check our website and also our Google pages there. You can also check out our reviews, Google reviews by paranga. We have you can choose Market Vibes Academy Coimbatore. You can check out our students reviews in there, and then Knowledge Vibes and solitaire engaloda website irukku. So you can also check out there. You have lot of insights. So stock market வந்து பயப்பட தேவையில்லை. நீங்க தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங் பத்தி நாங்க எங்கேயுமே சொல்லல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் சொல்றோம். ஸோ 2 விதமா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்று, ட்ரேடிங் ஒன்று. ஸோ லோகேஷ் இஸ் த our trainer, and he is my co-founder as well as my good friend. So he has have lot of ideas, and his way of teaching will be inspiring you to enter the stock market. So இப்போ நாங்க இன்டராக்டிவா கிளாஸஸ் பண்ண மாதிரி, எங்களோட வீடியோஸ் பார்த்த மாதிரி கிளாஸஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். You can join our free demo sessions, and we are in the plans of launching our mobile application in the month, like ஒரு few daysல நாங்க லான்ச் பண்ணுவோம். ஸோ அதுவும் நீங்க பார்க்கலாம். And these are the ways of ட்ரைனிங். நீங்க இதெல்லாம் நாங்க ஏன் இவ்வளவு வேஸ் ஆஃப் சொல்றோம்னா, இந்த மாதிரியான வேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் ஆல்சோ ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கான ஏரியா இல்ல. இட் இஸ் வெரி ஈஸி இஃப் யூ தெரிஞ்சு உள்ள போனா. இட்ஸ் ஆஸ் லைக் யுவர் டிரைவிங். எடுத்தோடனே டிரைவிங் நம்ம கத்துக்க முடியாது. ஸோ யூ நீட் டு கெட் இன் டு த கிளாஸஸ். யூ நீட் டு அண்டர்கிரவுண்ட் 1 month ட்ரைனிங்காவது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கணும். அண்ட் தென் யூ வில் அப்ளை இட். அண்ட் தென் நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஓட்டுறதுக்கு ஒரு 2 to 3 monthsல யூ வில் பி a ப்ரொஃபஷனல் டிரைவர். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஸோ யூ நீட் டு ஹேவ் another 1 month of training, and then 1 month of practice. Then 3rd month onwards you will be a professional investor as well as professional trader. ஸோ இதுதான் எங்களோட மந்த்ரா. அண்ட் எலெக்ஷன்ஸ் வருது, எல்லாருமே ஓட்டு போடுங்க. தட் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் டியூட்டி டு எலெக்ட் அவர் பீப்புள். அண்ட் யாரு உங்க இதுல இருக்காங்களோ அவங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் அபவுட் த கேண்டிடேட், வெதர் யூ கேன் ஏபிள் டு அப்ரோச் ஹிம் இந்த ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ். சில எலெக்ஷன்ஸ்ல சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது, உங்களால அப்ரோச்சபிலிட்டியும் இருக்காது. ஸோ நல்லா படிச்ச கேண்டிடேட்ஸுக்கு, அதே மாதிரி அப்ரோச்சபிள் கேண்டிடேட்ஸுக்கு who have high quality, you can vote him. And vote வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிள். So please vote it. Yes, Lokesh, you anything to add? You can add. Okay, I think you're done with all the things, Srini. So எப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு ஓட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். ரொம்ப டஃப்லாம் கிடையாது. அதுலயும் சாய்ஸஸ் இருக்கு, லிஸ்ட் டவுன் பண்ணிருப்பாங்க, கம்பெனிஸ் இருக்கு. அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது we have the belief that we will really win the market. Fantastic. So a great session, Srini. I really enjoyed. Yes, Lokesh. I think a 1 hour session we have done it. Good thing. And we will come up with the next new trade focus series in the upcoming days, and then we'll give you more insights about the stock market. Yes, sure. Thank you so much. Thank you, everyone. Thank you, Lokesh. Thank you. Bye bye. See you all. Thank you so much.